ஹாய். கேரளாவோட பஞ்சாயத்து எலெக்ஷன், முனிசிபாலிட்டி எலெக்ஷன் 10ஆம் தேதி எலெக்ஷன் ஓட்டெடுப்பு நடந்தது. இன்னைக்கு 13ஆம் தேதி ரிசல்ட் விட்டாங்க. ரிசல்ட் விட்ட உடனே ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் யூடிஎஃப் தான் முன்னாடி நிக்குது. யோசிச்சு பாருங்க. அவரு எப்படி சொல்றது, இப்போ நம்ம தமிழ்நாட்டில எப்படி திமுக கொடுகோலா கொடூரமான ஆட்சி புரியுதோ, அதே மாரி தான் கேரளாவுல கம்யூனிஸ்ட் ஆட்சி புரிஞ்சுது. அது மக்களுக்கு நீ எதிர்ப்பா ஒரு விஷயம் செஞ்சினா, நீ 10 வருஷம் ஆட்சியில இருந்தான்னா, 8 வருஷம் ஆட்சியில இருந்தான்னா, உன்ன தூக்கி வெளில கடாசுவோம் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் தான் இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன். அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருவனந்தபுரம் தான் இங்க உள்ள தலைநகரம். சென்னை தலைநகரம்னு சொல்றோம் தமிழ்நாட்டுல. அது மாரி இங்க கேரளா திருவனந்தபுரம் தான் தலைநகரம். அந்த திருவனந்தபுரம் தலைநகரத்தோட மேயர் கம்யூனிஸ்ட்ல தான் இருந்தாங்க. அவங்கள தூக்கி கடாவிட்டு நீ பிஜேபியில இருக்க ஒருத்தவங்க தான் மேயர் ஆக போறாங்க. யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பூரிபட்சத்துல திருவனந்தபுரம் மேயர்ல ஜெயிச்சிருக்காங்க. நம்ம சென்னையோட மேயர் பிரியான்னு சொல்றோம் பாருங்க, அந்த மாரி. அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை எந்த அளவுக்கு மக்கள் விரும்பி, எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்த பிஜேபி கையில குடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ பிஜேபி நெனச்சா எங்க வேணாலும் ஆட்சி புரியலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்போ கேரளால நடந்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? அங்க திரிச்சூர்ல இவரு யார் வந்தா? பேரு மறந்துட்டேன் நானு. சுரேஷ் கோபி. அப்ப அந்த மாரி பிஜேபி நெனச்சா எப்படி வேணா கொண்டு வரும். அது எல்லா ட்ரிக்கும் அவங்களுக்கு தெரியும். அந்த மாரி தான் இப்போ கேரளால நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் தான் இங்க இருக்கேன். இப்ப நான் இருக்கேன் என் வீட்டுக்கு பக்கத்துலயே. இப்போ இப்போ மலப்புரம் தான். மலப்புரம், திரூர். அப்ப இந்த இடத்துல திரூர் திரூர் முனிசிபாலிட்டி சிபிஎம் கையில இருந்துச்சு. இன்னைக்கு அது அ க க காங்கிரஸ்ட்ட வந்துச்சு. காங்கிரஸும், முஸ்லீம் லீக்கும் அங்க ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்பாங்க. ஒரு கூட்டணி. அப்ப அப்படி இருக்கும்போது, ஜனங்கள் எந்த அளவுக்கு மாற்றத்த விரும்புறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதே மாரி டிவிகேல உள்ள ஏகப்பட்ட பேர் இங்க நின்றுருக்காங்க. நான் தங்கியிருக்க இப்ப இங்க இருக்க வார்டுலயே 2, 3 டிவிகேல நின்றுருக்காங்க. ஆனா டிவிகே ஒபிஷியலா நிக்கல. அவங்க விஜய ரொம்ப விரும்புறவங்க. அவங்க சுதந்திர சாணார்த்தியா தான் நின்னாங்க. டிவிகேல ஒபிஷியல் சின்னத்திலாம் நிக்கல. டிவிகே இது வச்சுட்டு அது மாரி எதுவும் யூஸ் பண்ணல. அவங்க என்ன பண்ணாங்க, டிவிகே பிடிக்கும். ஆனா டிவிகேல அந்த அளவுக்கு அவங்களுக்கு டச் அங்க கிடையாது தமிழ்நாட்டுல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த மாரி அவங்க அந்த கட்சியில ஜாயின் பண்ணிக்கவும் தெரியல. அப்போ அவங்க என்ன பண்ண சரி வேற வழி இல்ல அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, சுதந்திர சாணார்த்தியாவா நின்னாங்க. சுதந்திர சாணி ஒரு ஒரு லேடி ஜெயிச்சிருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ டிவிக்கு இப்போ இங்கலாம் அவங்களோட கிளைகள பரப்புனா, கண்டிப்பா இங்க எத்தனையோ கவுன்சிலர், மெம்பர் நமக்கு ஏகப்பட்ட பேர் கிடைப்பாங்க கேரளாவுல. அப்போ மாற்றத்த விரும்புறவங்க எங்க வேணா இருக்காங்க. அப்போ நம்ம விரும்புற தலைவர்கள தான் நம்ம தேடி பார்க்கணும். அப்போ அதுக்கு உதாரணம் தான் இன்னைக்கு கேரளா நடந்த எலெக்ஷன். அப்போ எலெக்ஷன் நடந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அத நான் லைவ்ல பேசுறேன். நைட்டு நான் லைவ் போடும்போது அப்போ பார்க்கலாம். அப்போ டீட்டெயிலா எல்லா விஷயமும் சொல்றேன். ஓகே பாய்.